பீர்க்கங்காய் கொட்ஸு, ரிச் கார்ட் கொட்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பீர்க்கங்காய். ஸோ இதான் எங்களோட கார்டன். இந்த தடவை ஊருக்கு போனதுனால அவ்வளோவா அதை மெயின்டைன் பண்ண முடியல. அப்படியே காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அங்கே பாருங்கள், ஒரு பீர்க்கங்காய் தெரியுது, கீழே தரையோடு தரையாக காய்ச்சிருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த பீர்க்கங்காய் பறித்து தான் நம்ம கொட்ஸு பண்ண போகிறோம். இந்த கொட்ஸு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கும். இப்போ இந்த ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்க போகிறோம். அதில் அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த முனையெல்லாம் மட்டும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற தோலை தனியாக எடுத்து தோல் துவையலுக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் தோலை எடுத்ததுக்கப்புறம் இருக்கிறத பாதி பாதியாக நான் இப்படி காட்டுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு அது ஒரு ஹாஃப் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே மூடி வச்சு அதை ஃபுல்லாக வேக வச்சுக்கோங்க. இப்போ உப்புலாம் எதுவும் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் நல்லா அதுலேருந்தே நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வெறும் இதை மட்டும் ஈர்த்துட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் பீர்க்கங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் வாய்க்கு. இந்த மீச்சு இருக்கிற தண்ணியில் நம்ம புளியை போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்தோன்னே உளுத்தம்பருப்பு, அரை உளுத்தம்பருப்பு இல்லை முழு உளுத்தம்பருப்பு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அது நல்லா இதானோன்னு ஜீரகம், அப்புறம் வெந்தயம், இதையும் நல்லா போட்டு இது பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ அந்த குக் பண்ண தண்ணியில் கொஞ்சம் புளியை போட்டு ஊற வச்சுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு அரை கப் தக்காளி, பழுத்த தக்காளி, இதையும் நல்லா போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது கூட குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் அதுலேயே அந்த புளி தண்ணியும் நல்லா விட்டுட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பவுடர் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போடுறதுக்கப்புறம் சாம்பார் பொடியோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காவையும் போட்டுக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் பீர்க்கங்காய் இருக்கட்டும், அது காய் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியும் நல்லா இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி எடுத்தோன்னா இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரைஸ், பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க. நாங்கள் இன்றைக்கி அதை பொங்கலோடு சாப்பிட போகிறோம். சுட சுட பொங்கலுக்கும் இந்த கொஸ்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.